ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். நான் உங்கள் அகேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா C++ல எப்படி ஆவரேஜ் மார்க் ஃபைன் பண்ணுறது. அதாவது நம்ம ஒரு 5 மார்க்ஸ் நம்ம இன்புட் வாங்கிட்டு அதோட ஆவரேஜ் நம்ம எப்படி ஃபைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது ஆன்சரை அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜ் மார்க் ஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும். நம்ம ஒரு 5 மார்க்ஸ் இன்புட் வாங்குவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு அப்போ என்ன வேணும்? 5 மார்க்குக்கு வேரியபிள் வேணும். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, அது மாதிரி 5 மார்க்குக்கு 5 வேரியபிள் நமக்கு வேணும். நம்ம எல்லாமே இன்ட் டேட்டா டைப்பில் தரப்போகிறோம். ஏன்னா ஐ திங்க் உங்களுக்கு டேட்டா டைப் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, லாங்கு, டபுள், இந்த மாதிரி நிறையா இருந்துகிட்டே இருக்குது. கேரக்டர், ஸ்ட்ரிங், இது மாதிரி இருக்குது. நம்ம இதில் நம்பர்ஸ்க்கு நம்ம பொதுவாக இன்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது டெசிமல்ஸ் இருந்தால் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம மார்க்ஸ் எல்லாமே நம்ம ரவுண்டு வெளியே தரப்போகிறோம். அதாவது டெசிமல்ஸ் இல்லாமல் நார்மலாக நம்ம இன்டிஜராக தரப்போகிறோம். ஸோ நம்ம இன்ட் வேரியபிள் தரப்போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்டு மார்க் 1, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. ஓகே. இப்போ நம்ம 5 மார்க்ஸ் இன்புட் வாங்குறோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம 5 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ நம்ம ஆவரேஜ் நமக்கு வேணும். கரெக்டுங்களா? ஆவரேஜுக்கு அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஆவரேஜ் மேபி நமக்கு டெசிமல் பாயிண்ட்லாத வாய்ப்பு இருக்குது. மேபி இப்போ 90.5 அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃப்ளோட் C++ல நம்ம டெசிமல் வேல்யூஸ் நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ FLOAT ஃப்ளோட் ஆவரேஜ் அப்படின்னு இந்த வேரியபிள். ஸோ நம்ம மார்க்ஸ் எல்லாமே இன்ட் டேட்டா டைப்லையும் நம்மளோட ஆவரேஜ் வேரியபிள் ஃப்ளோட் டேட்டா டைப்லையும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வேரியபிள் ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூசர்ட்ட இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம அந்த இது ப்ராசஸ்க்கு போகலாம். ஓகே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே பார்த்துனா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்டர் நம்பர் 1, நம்பர் 2 நம்ம ரெண்டு ஆட் பண்ணி காமிச்சோம் எப்படி 2 நம்பர் ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம அதே சேம் தான். லெட்ஸ் யூஸ் Cout. ஒரு Cout யூஸ் பண்ணிட்டு நம்ம டபுள் கோட்ஸ் ஸ்ட்ரிங். ஓகே. நீங்கள் சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் நோ ப்ராப்ளம். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது இதில் ஸோ என்டோ மார்க் 1. இப்போ மார்க் 1 வேல்யூ நமக்கு இப்போ இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகும். என்டோ மார்க் 1. இப்போ நம்ம என்ன ஆகணும்? மார்க் 1 வேல்யூ வாங்கணும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை இன்புட் வாங்குறதுக்கு நம்ம C++ல என்ன யூஸ் பண்ணுவோம்? C/in 2 கிரேட்டர் தென் சிம்பிள். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. Coutக்கு 2 லெஸ் தென் சிம்பிள். Coutக்கு 2 லெஸ் தென் சிம்பிள். C/inக்கு 2 கிரேட்டர் தென் சிம்பிள். நீங்கள் கொஞ்சம் மாற்றி போட்டால் கேர்லெஸ் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம மார்க் 1க்கு நம்ம மார்க் 1 அப்படிங்கிற அந்த வேரியபிளில் நம்ம அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே என்டர் மார்க் 1 அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகும். C/inல நம்ம இன்புட் மார்க் 1 வேல்யூ யூசர் தந்து வாங்குவோம். அதை வாங்கி மார்க் இன் அங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதே ஃபர்ஸ்ட் தான் நம்ம அடுத்த 5க்கும் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி Cout என்டர் மார்க் 2 C/inல அந்த வேல்யூவை நம்ம மார்க் 2 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஈஸியாக காப்பி பண்ணிக்கிறேன். கேஸ் நான் ஓவர் டைப் பண்ணுறது டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். +C மார்க் 3, மார்க் 4, மார்க் 5. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வேல்யூஸ் மட்டும் மாற்றிப்போம். என்டர் மார்க் 3 and மார்க் 3 வேரியபிள். ஸோ இங்கே என்டர் மார்க் 4, அது மார்க் 4 வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அதே மாதிரி இங்கே என்டர் மார்க் 5 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகே. பிகாஸ் நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம டைம் சேவ் பண்ணோம். நீங்கள் டைப்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் பெட்டர் டு காப்பி பேஸ்ட் டு சேவ் த டைம். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணுறோம்? இப்போ மார்க் 1 மெசேஜ் பிரிண்ட் ஆகும். மார்க் 1 நம்ம இன்புட் வாங்கி அதை மார்க் 1ல் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி மார்க் 2 வாங்கி மார்க் 2 வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். மார்க் 3 வாங்கி மார்க் 3 வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம். அது மாதிரி மார்க் 4, 5 பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்புட்டையும் வாங்கியாச்சு. நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ யூஸ்வலாக ஆவரேஜ் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? இப்போ ஒரு 5 மார்க்ஸ் இருக்குன்னா நீங்கள் 5 மார்க்ஸையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிப்பீங்க. ஆட் பண்ணி நம்ம இப்போ 5 மார்க்னா 5 ஆல் டிவைட் பண்ணோம். ஆட் பண்ணி அந்த வர வேல்யூவை 5 ஆல் டிவைட் பண்ணோம். சிம்பிள். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறோம்.
சாரி ஆவரேஜ் இஸ் ஆவரேஜுக்கு என்ன நம்ம வேல்யூ, அந்த ஆவரேஜோட வேல்யூ என்னவா இருக்கும்னா மார்க் 1, அதாவது எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுவோம். பிகாஸ் ஏன் நம்ம 5ஆல் டிவைட் பண்ணணும் மேபி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாமல் இருந்தவங்களுக்கு ஏன் 5ஆல் டிவைட் பண்ணலாம், ஆவரேஜ் ஃபைன் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறோமோ அதே வேல்யூஸால் நம்ம டிவைட் பண்ணணும். தட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் ஃபைண்டிங் த ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ 5 மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 ஆட் பண்ணி நம்ம ஏன் இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்னா, மேபி நம்ம இன்கேஸ் இங்கே வந்து ப்ராக்கெட்ஸ் நம்ம லாஸ்ட்டில் டிவைட் பை 5 போட்டால் சம்டைம்ஸ் நம்ம என்ன ஆகும்னா இந்த நமக்கு வந்து மேபி அவுட்புட் தப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பெட்டர் டு யூஸ் ப்ராக்கெட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிவைட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ டிவைட் பை 5 மார்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம 5 யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், நம்ம தந்துக்க வேல்யூ எல்லாமே என்ன ஆகும்னா வந்து நம்ம தந்துக்க எல்லா வேல்யூ வந்து ஆட் ஆகி 5ஆல் டிவைட் ஆகி அதோட ஆன்சர் வந்து நம்ம ஆவரேஜில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஆவரேஜ் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்ம யூசர்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ we are using cout and the average mark is, இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி ரெண்டு லெஸ் தென் சிம்பிள் போட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும், ஆவரேஜில் இருக்கிற வேல்யூ வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோங்க, ஆவரேஜ் இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா, நம்ம coutல ஃபஸ்ட் நம்ம மெசேஜ் பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஆவரேஜில் இருக்கிற வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆவரேஜில் வந்து நம்ம இப்போ தந்துக்கு 5 மார்க்கையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூவை நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 5 மார்க்ஸுக்கு 5 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆவரேஜுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஃப்ளோட்டில் பண்ணியிருக்கோம். பிகாஸ் மேபி டெசிமலில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃப்ளோட்டில் இது பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து 5 என்டர் மார்க் 1 என்டர் மார்க் 2, அதை வந்து மார்க் 1 என்டர் பண்ணி அதை மார்க் சீன் மூலியமாக நம்ம மார்க் 1ல ஸ்டோர் பண்ணுறோம். அந்த மாதிரி மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 எல்லாத்தையும் நம்ம யூசர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு மார்க்காக இன்புட் வாங்குறோம். தட்ஸ் ஃபைனலாக நம்ம ஆவரேஜ் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதுறோம். நம்ம மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 லெவலையும் ஆட் பண்ணி நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, coutல இந்த ஆவரேஜ் மார்க்குன்னு போட்டு நம்ம ஆவரேஜில் இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இப்போ நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதானே. ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து coutல என்கிட்ட மார்க் 1 கேட்குது, இன்புட் நம்ம வெயிட் பண்ணுறது. நம்ம வந்து இப்போ ஒரு 93 தரலாம். மார்க் 2 வந்து ஒரு 87, மார்க் 3 வந்து ஒரு 80, மார்க் 4 வந்து ஒரு 99 அண்ட் ஃபைனலி மார்க் 5 வந்து ஒரு 50. ஒரு இப்போ நம்ம என்டர் அழுத்தினா the average mark is 81. ஓகேங்களா? திஸ் த ப்ரோக்ராம். ஆக்சுவலாக வந்து இந்த என்ன ஆகும்னா, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க. நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்பைலர் வந்து எப்பயுமே C++ டாப் டு பாட்டம் வந்து ரீட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்டர் மார்க் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்டர் மார்க் 1 மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு சீன் நம்ம இன்புட் வாங்குறோம். ஸோ நமக்கு இன்புட் வந்து வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி நம்ம 93 வாங்குது. அது மாதிரி நெக்ஸ்ட்டு என்டர் மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 93 87 80 99 50 இந்த எல்லா மார்க்கும் என்ன ஆகும்னா இங்கே வந்து இப்போ ஆட் ஆகி அதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜில் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், cout the average mark isன்னு சொல்லிட்டு ஆவரேஜில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆவரேஜ் இஸ்ன்னு போட்டு இங்கே 81 வந்துருக்கு. அப்போ ஆவரேஜில் 81 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூ நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட் த ப்ரோக்ராம். மேபி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணலான்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் C++ வந்து லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டா உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை வெறுமனா பார்த்தா வந்து வேஸ்ட்டு. ஒருத்தி பார்த்து முடிஞ்சால் ஒரு நோட் போட்டு டெய்லி நான் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து எழுதி வைங்க. தட்ஸ் பெட்டர். ஸோ ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.